சிக்னல் போட்டாச்சு கார் எடு. டேய் சிக்னல் போட்டாச்சு கார் எடுடா. பின்னாடி எல்லாம் டென்ஷனா இருக்காங்க. சிக்னல் போட்டாச்சு கார் எடுப்பா. பொரியா சிக்னல் போட டிரைவர் சிக்னல் போட்டாச்சு கார் எடு. என்னடா உனக்கு வண்டி எடுறா. கார் எடுறா. சிக்னல் போட்டாச்சு கார் எடுறா. கார் எடுறா. டேய் நீ என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? என்னடா பாக்குற? பாரு எல்லாம் பின்னாடி சவுண்ட். டேய் என்ன பேசுற? ஏய் போடா. அதான் பேசுறீங்க போடா. டேய் கட். ஏய் 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 டேய் நில்லு. ஏய் எங்க போற? எங்க சிவா? ஏய் கடலே. ஏய் நம்ம சார் ஏய் நில்லு. ஏய் போடா சார். ஏய் மச்சான் இல்லடா இல்லடா. போடா. ஏய் 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 விடுடா. ஏய் விடுடா. வெயிட் பண்ண வச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய் 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 ஹாய். சாரி விஷ்ணு சார். சாரி வழியில கொஞ்சம். என்னாச்சு? 1 minute ப்ளீஸ். ஓகே. வீட்ல கீ எடுத்துட்டு ஓஎம்ஆர் சர்க்கிள் என் கார் இருக்கும் போய் எட்ரா சொல்லுங்க. வீட்ல கீ ஓஎம்ஆர்ல கார் புரியல சார். வீட்ல ஸ்பேர் கீ எடுத்துட்டு ஓஎம்ஆர் சர்க்கிள் என் கார் நிக்குது போய் எட்ரா சொல்லுங்க. புரியுதா? ஓகே சார். I'll get it. சொல்லுங்க விஷ்ணு சார். யா ஓகே சிவா. யா லெட் மீ எக்ஸ்பிளைன். சாங் ரொம்ப சிம்பிள். மிதக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே. பறக்கிற மாதிரியும் இருக்கணும். அட் த சேம் டைம் குதிக்கிற மாதிரி இருக்கணும். இட் ஷுட் பி ஃபேண்டாஸ்டிக். நீங்க எந்த டைரக்டர்கிட்டையும் கொடுத்துருக்கவே கூடாது இந்த மாதிரி பாட்டு. கம் லெட்ஸ் ப்ளே நவ. குதிப்பது போலே ரிதமோட ஃபீல் சொல்லிட்டீங்க. தட்ஸ் இட். அப்புறம் மிதக்கிற மாதிரி டியூன். யா ரைட். Shiva, are you okay? Sorry, Vishnu sir. No, it's okay. மனசு மைண்ட்ல டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ரெக்கார்டிங்கை கேன்சல் பண்ணிக்கலாமா? ஒரு 5 minutes கழிச்சு வேணா ட்ரை பண்ணி பார்க்கறீங்க? இல்ல. I am totally disturbed. அதாவது பர்டிகுலர் ஹை பிச் நோட்டை தொடும்போதில்ல அந்த டிராஃபிக் சவுண்ட்ஸ் எல்லாம் என் மைண்டுக்கு அதே ஃப்ரீக்வன்சியில் வந்து எப்படி சொல்கிறது? சாரி, ஐ கான்ட் ஒர்க் டுடே. டோன்ட் மிஸ்டேக் மீ. வரேன். What are you looking at me? என்னால வாசிக்க முடியாது. God. Okay, யூனிட் வேற வெயிட் பண்ணி. Sir, door இந்த பக்கம். Yeah, thanks. ஐயா, இன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு
ஓஎம்ஆர் சர்க்கிள் சிக்னல்ல நீங்க சொன்னபடி அவர் அம்புன்னு விட்டுட்டு வந்துட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணணும்? உனக்கு பேசின பணத்தையும் பொருளையும் அவன் கொடுப்பான். அதை வாங்கிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிரு. சார், நான் ஏகே சிவா மேனேஜர் சரத் பேசுகிறேன். உங்கள் பிளான் பிரகாரம் இங்கே எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு சார். சிவா மூட் அவுட் ஆகி கம்போசிங் கேன்சல் பண்ணிவிட்டு ஏஞ்சி போயிட்டான். டைரக்டர் விஷ்ணுவர்தன் கோபமாயிட்டு கிளம்பி போயிட்டார். இனி அடுத்தடுத்து உங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் சார். ஸோ ஃபார் ஸோ குட் சார். யா, சொல்லுமா. தினமும் அவனை நினைச்சு நினைச்சு சாகிறதுக்கு பேசாம அவனை கொண்டு விடலாம்லையா? அவன் சாக கூடாதுடா. அவன் உயிரோடையே இருக்கணும். அவன் உயிரோட இருக்கும்போதே அவனுக்குள்ள இருக்கிற இசை சாகணும். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் பெரிய ஆளாகணும். அத அவன் பார்க்கணும். அதுக்கப்புறம் அவன் சாவரண்டா. மடி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்பா. ஹாய்க்கா. உன்னை பாக்குறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க. வணக்கம் மாப்ள. இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மாப்ள. என் பொண்ணுக்கு இவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கறதுக்கு உங்களை மண்டி போட வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்ள. இந்த பாருங்க, நீங்க எப்படி நீங்க மலையில எப்படி நின்னீங்க, எவ்வளவு பிரேவா பேசுனீங்க. நீங்க என்னைக்குமே அப்படிதான் இருக்கணும். ஊர்ல ஜெனி வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் எங்க வீடு. Sir, 10 o'clock appointment with Princey fixed, sir. Program confirmed. ஓகே சார். Sir? என்னாச்சு அந்த டிரைவர்? Sir, செக் பண்ண சார். அந்த டிரைவர் பத்தி எந்த விஷயமும் தெரியல சார். எந்த விஷயம் தெரியலன்னா இப்படி நீங்க தானே வேலைக்கு வச்சீங்க? எஸ் சார். பட் அவன் நம்ம கிட்ட கொடுத்த அட்ரஸ் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப் எல்லாமே போய் சார். ஓகே, கோ. எஸ் சார். எதுக்கு அப்படி? அப்ப இவங்களும் இல்ல 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 இல்ல. எங்க ஊர் பொண்ணு டாக்டருக்கு படிச்சு சென்னையில கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கா. ஓஹோ. ஃபாதர், நான் என்ன டொனேஷன் கொடுக்கணும்? நோ சார், டொனேஷன் ஒன்றும் கொடுக்க வேணாம். ஃபீஸ் மட்டும் கட்டிடுங்க போதும். சார், யா. தம்பியை ஹாஸ்டல்ல விட்டாச்சு. ஓகே. மேடம் ஃப்ரெண்டு பிரியாவை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நான் அங்கேருந்து ஆஃபீஸ் வந்துடுறேன் சார். இஸ் இட் ஓகே வித் யூ சார்? ஓகே. ஐயோ, என்ன? அந்த மேனேஜர் தம்பிக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம வந்துட்டேன் மாப்ள. அது நான் சொல்லிக்கிறேன், நீங்க ஒன்றும் worry பண்ணாதீங்க. எனக்கு என்னமோ அந்த மேனேஜர் மேல டவுட்டாவே இருக்கு. ஏய், பொம்பளை புள்ள வந்த இடத்துல குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்க. அங்கிள் அப்படி சொல்லாதீங்க. அந்த மேனேஜர் மேல தப்பு இல்ல, ஜெனி சொல்றதும் தப்பு இல்ல. கொஞ்ச நாளாவே எனக்கு ஏதோ தப்பு ஒண்ணு நடக்க போதோ அப்படின்னு உள்ளுக்குள்ள தோணுது. ஆனா அது என்னன்னு சொல்ல தெரியல. அவன் குழம்புவான்னு எப்படி சார் அவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க? அவன் ஆள் எப்படி ஒரு டைப்னா, குதிரைக்கு முகப்பட்டா கட்டின மாதிரி அப்படியே தான் போயிட்டு இருப்பான். கொஞ்சம் ஓபன் பண்ணி விட்டோம்னு வச்சுக்க, கன்ஃபியூஸ் ஆயிடுவான். அதனால தாண்டா சொல்றேன், ஒரு விஷயத்தில் நீங்க எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மறுபடியும் அவன் அந்த பியானோ மேலயோ கீபோர்டு மேலயோ கைய வைக்க கூடாதுடா. எஸ் சார். ஏன்னா அது என் இசை, என்னோட இசை, நான் தான் இசை.